வாழ்க பெண்மகவே. மந்தார வாழ வைக்க வந்தமும் நாட்டில் செந்தமிழாள் என் சிந்தை குளிர செய்த செந்தமிழ் செல்வியே, அற்புதமான வரவேற்பு, அழகான வரவேற்பு, பெருமையான வரவேற்பு. எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன், எத்தனையோ பெண்மக்களை பார்த்திருக்கேன். ஆனா இப்படி ஒரு வரவேற்பா இன்று இங்கு உன்னிடத்தில் காணுகின்ற பொழுது உள்ளம் புலகாயுதம் அடைகிறது. மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்படி ஒரு வரவேற்பா அப்படின்னு சொல்லி வரவேற்பு அளித்த உனக்கு முதல்ல வாழ்த்து சொல்றது பெரியவர் கடமை அல்லவா? நீயும் நானும் நல்லாரை காண்பது நன்று, நிலைமை கலாசிக்கப்பது நன்று, நல்லார குணங்களை உரைப்பது நன்று, அவரோடு இணைக்க இருப்பது நன்று என்ற வகையிலே உங்களை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நான் வந்திருந்தாலும் கூட இந்த இடத்தில் உங்களை பற்றியும் உங்களுடைய சுற்றத்தை பற்றியும் ஒரு சில விவரங்களை தெல்ல தெளிவாக உங்களுடைய செந்தமிழால் தெரிந்து கொள்ளாமல் எண்ணுகிறேன். கேட்கலாமா? பதில் கிடைக்குமா? பெண்மகவே, தமிழர்களுடைய பண்பாடு எதிரியாக இருந்தா கூட வீடு தேடி வந்துட்டாங்கன்னா எல்லாத்தையும் மறந்துடணும். வாங்க அப்படின்னு சொல்லணும். ஆமா, வாங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான். இந்த வாங்க அப்படின்னு முக வளர்ச்சியோட சொல்றது ஒண்ணுதான். பரவாயில்லையா, உடம்புக்கெல்லாம் பரவாயில்லையா, எப்படி இருக்கீங்க அப்படி சொல்லணும். அதை விட்டுட்டு வாங்க உடம்புக்கு எப்படி இருக்கு பார்த்த ஒண்ணுதான். சொல்ற விதத்துல பொருள் மாறிடும்ல.
சாமியார் சொல்றாரு, நானும் எத்தனையோ இடங்களுக்கு சென்றிருக்கிறேன், எத்தனையோ பெண்களை சந்தித்திருக்கிறேன், ஆனால் இப்படி ஒரு வரவேற்பை நான் கேட்டதில்லை, கண்டதில்லை. மட்டற்ற மகிழ்ச்சி, சந்தோஷம். இப்படியாங்க சொல்லுவாங்க. முகத்தை பார்த்தீங்களா, எல்லை கொட்டுறோம்னா பொறிஞ்சு தள்ளிடும் போல. கோமா இருக்கான்றீங்களா? அவர் சொல்ற விதத்தை பாருங்களேன். சந்தோஷம், மகிழ்ச்சி. இப்படியா சொல்றது? பரவாயில்ல, சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இப்படி சொல்லணும்ல. அதான் அவை பிராட்டி சொன்னாங்க, ஒப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா கூழிட்டாலும் உண்பது அமிர்தமாகுமா, அஃதில்லாது முப்பழமோடு பால் அன்னம் முகம் கெடுத்திடுவாராயின் கப்பிய பசியோடு கடும் பசி ஆகும் தானே. முக மலர்ச்சியோட கூலை கொடுத்தா கூட அது அமிர்தம் மாதிரி இருக்குமா. அதை விட்டுட்டு பால் அன்னம் முப்பழமோடு அன்னத்தோட சேர்த்து கொடுத்து இந்தாங்க வந்தது வந்துட்டிய திருட்டு போங்க அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? அது உங்க பேச்சு கூட இப்படிதான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் விவரம் கேட்குறேன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்திருக்கீங்க, கேளுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பதில் சொல்றேன். மறுபடியும் நான் திருப்பி கேட்பேன். அதுக்கு பதில் சொல்ல தயாராக இருந்தால் கேள்விகளை கேளுங்கள், பார்க்கலாம். காதலிச்ச பெண்ணுகிட்ட ஒரு காதலன் பேசுவது சுகமா இருக்கும். எப்படி பாருங்க, அடிக்கடி பள்ளி சத்தம் போடுது. நல்லா இருக்கீங்களா? உங்க அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்களா? நீங்க இப்படி இருக்கியா? என்ன நம்ம பேசிக்கிட்டது என்னாச்சு? எப்போ போவோம்? 2 உள்ளுக்குள்ள அப்படின்னு காதலன் காதலிட்ட பேசுறது ஒரு விதம், புலவர்கள் பேசுறது ஒரு விதம். நீங்க இப்ப சொன்னீங்களே, அவை பிராட்டி தள்ளாடி போய்கிட்டு இருக்கா. தள்ளாடி போகின்ற பொழுது கால் தடுமாறுது, சோர்வு ஏற்படுகிறது. ஒரு குடிசை தெரியுது, அந்த குடிசைக்குள்ள போறா. அந்த குடிசையில போய் சம்மா அப்படின்னு உட்கார்றான். அப்ப குடிசைக்குள்ள இருந்து ஒரு பெண்மகள் தாசி. அவ தாசினா யாருன்னு தெரியுங்களா? உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. நல்லா பேசக்கூடிய ஆளை போட்டிருக்காங்க இன்னைக்கு, அதனால விஷயத்த பேசுறேன். இல்லைன்னா 2 பாட்டோட முடிச்சுட்டு உள்ள போயிருக்கேன். தாசி வெளியில் வந்து பார்க்கிறா, ஒரு வயதான மூதாட்டி வந்து உட்கார்ந்து இருக்கிறாள். அம்மா உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்னா, சோர்வா இருக்கு, அகத்தின் அழகு முகத்துல தெரியும், கவையாய்கு கொம்பாய்கு காட்டகத்தன் இருக்குமாம் அவையல்ல நன்மரங்கள் சபை நவிடிய நீட்டோழி வாசியா குறிப்பறியா நின்று அதனை மரமுடான்னு சொல்லி உள்ள போனவ கொஞ்சம் கூழை போட்டு 2 பருக்கையை போட்டு கொஞ்சம் உப்பை போட்டு கேப்பக்குள்ள கரைச்சி கொண்டாந்து அம்மா நான் குடிங்க அப்படின்னு கொடுக்குறேன். இப்போ அண்ணாந்து குடிச்சா வாருங்க, குடிச்ச உடனே களை தீர்ந்து விட்டது. அப்ப செவத்துல எழுதிருக்கு வாசகம், சுவத்துல வாசகம் எழுதிருக்கு. அந்த கிழவி கேட்கிறா, ஏட்டா உன் ஜபத்துல எழுதுனது யாரு? உன்கிட்ட தானே இடம், உன் இடத்துல எழுதுனது யாரு? உனக்கு தெரியாம எழுதிட்டாங்களா, இல்ல நீ விட்டு கொடுத்தனால எழுதுனாங்களா அப்படின்னு அவர் கேட்கிறேன். அப்பதான் அந்த அம்பாள் சொல்றாங்க, ஒன்றும் இல்லைங்க, நான் கம்பராமாயணம் பாடினாரே கம்பரு, அவர் பாடுனா பெரிய புகழ் கிடைக்குமாவா, அதனால என்னை பத்தி பாட சொன்னேன். 1000 பொண்ணு கேட்டாரு, அந்த அளவுக்கு நான் எங்கே போறது, நான் பார்க்கறது வேற தொழில், 500 பொண்ணு தான் இருந்துச்சு கொடுத்தேன், அதுக்காக பாடினாருன்னு சொல்ல. தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மன்னாவதும் சோழ மண்டலமே அப்படின்னு எழுதி வச்சுட்டு போயிட்டாரு கம்பர். இந்த அம்மா செவடியன் இருக்க வேண்டியதானே, அவன் 500 பொண்ணை வாங்கிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டான். யாரு? கவி சக்கரவர்த்தி கம்பன். நீ கூழு குடிக்க போன ஆள் தானே, உனக்கு தான் வயசாயிருச்சு இல்ல, நீ ஜவனியான்னு கிடக்க வேண்டியது தானே. வயசான ஆளெல்லாம் வெளியில வரலாமா, இந்த வெயில் தாங்குமா அப்படின்னு சொல்லி
அந்த அம்மா கொடுத்ததுக்காக ஆமையா இப்படி ஒரு 10 ஊர்ல சொல்லி விடு. அந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சுப்பா, வேற ஆள் இருந்தா பாருங்கப்பா அப்படின்னு சொல்றதுக்கா? ஏன் ஏன் பழப்பட கைய வைக்கிறீரு? இல்ல வள்ளி நாயகம், நான் உங்களை சொல்லல. மத்த விஷயம்லாம் பேசும்போது அங்கிட்டு திரும்பி பேசுறீங்க. கதையா சொல்றேன். உனக்கு தான் வயசாயிருச்சு இல்ல, என்னைய பார்த்து யாராவது ஒரு ஆள வயசாயிருச்சுன்னு சொல்லுங்க. அட உங்களை சொல்லலங்க. 12 வயசு 6 மாசம். முழுகாம இருக்கீங்களா? இல்ல தண்ணிக்குள்ள மூழ்காம இருக்கலான்னு கேட்டேன். அதனாலதான் அது வரைக்கும் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா 3 தடவை கங்காதேவி தூக்கி விடுவா. நீங்க முழுகாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தானாம்ல. மூழ்காம இருக்கிறதுனாலதான் தப்பிச்சு வந்துகிட்டு இருக்கேன்னு சொன்னேன், கவனிக்கணும் நீங்க. நான் அதைத்தான் சொல்றேன், நீங்க மூழ்காம இருக்கிறதுக்கு காரணம் நான் தானாம்லன்னு சொன்னேன். அது அப்புறம் பேசிக்குவான். ஆமா ஆமா. அப்ப இவ பாக்குறா, குழு கொடுத்தாலே நன்றி கடனை தீக்கணும்னு சொல்லி பெண்ணாவாள் அம்பர் சிறம்ப அளவு தந்தால் இன்னும் சம்பரம் சிலம்பு கவியை பூர்த்தி பண்ணிவிட்டா. கம்மன் பார்த்தாரு, 1000 பொற்காசு கட்டு நான் எழுதுனேன், நீங்க வெறும் கூழுக்கு படிச்சுட்டு வந்தியடி, உனக்கெல்லாம் அறிவு இருக்கா? நீ வேற ஏதாவது சாப்பிட்ற, கொடுத்தா கூட நீ குடிக்கிற ஆள் தானே, கூழ் குடிக்கிற ஆள், உப்பு போட்டு சாப்பிட்டியா, நல்லா இருந்துச்சா அப்படின்ட்டு அவ ஒரு கவியை கேட்கிற. கம்பன், நாளிலை பந்தலடி நடுவில் ஒரு காலடி, அது என்னடி சொல்லடி, நீ போய் ஏன் கவியை பூர்த்தி பண்ணிய, நீ எவ்வளவு பெரிய ஆளா, கவி சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவனா, நான் பாடின கவிக்கு நீ பூர்த்தி பண்ணினிய, யாரை கேட்டு செஞ்ச அப்படின்னு அங்க போட்டி வந்தது. இது ஒரு விதம். நான் சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கணும். முதல்ல காதலன் காதலிக்கிட்ட பேசின ஒரு விதம், புலவனும் புலவனும் சந்தித்தால் பேசுவது ஒரு இடம். ஆனா புலவனும் ஒரு அரசனை சந்தித்தால் எப்படி பேசுவாங்க, அதையும் சொல்றேன் உங்களுக்கு. சோழ மன்னன கம்பனை அப்படியே நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப சோழ மன்னன் திரிக்கிற கம்பன் பார்த்தாரு, என்ன மன்னா ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் இவ்வளவு சிரிப்பு வந்தது அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் சோழன் சொன்னாரு, பார்த்தீரா கம்பரே, எல்லாம் எமக்கடிமை. எப்படி சோழ வளநாடு, சோழனுடைய சொல்லக்கூடிய தென்னாடு, சோழ நாடு இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் எனக்கு அடிமை. அதை நினைச்சேன், சிரிச்சேன் அப்படின்னாராம். அப்பத்தான் கொஞ்சம் தொலை சென்ற உடனே கம்பன் சிரிச்சானாம். அப்ப அவர் கேட்கிறாரு, கம்பரே நீங்க யார் சிரிக்கிறீங்க அப்படின்னா, இல்லைங்க உங்களை நினைச்சேன் சிரிப்பு வந்துருச்சு அப்படின்னு. அப்படி என்ன நினைச்சீங்க கேட்கிறார் சோழ மன்னன். இல்லைங்க சோழ நாடோ மக்களோ எல்லோரும் உங்களுக்கு அடிமை, ஆனால் நீரோ எனக்கு அடிமை. கம்பன் கம்பன் விட்டு கட்டுத்தறியும் கைவு வாடுவான். நாட்டரசன் கொட்டையிலே வந்து சமாதியாக இருக்கக்கூடிய கம்பன். அப்படிப்பட்ட பெருமை மிக்க கம்பன் சோழனை ஏற்றி பேசினாரு. அப்பதான் அவர் பார்த்தாரு, நீ ஏன் நாட்டில் நீ இருக்கக்கூடாது, போ நாட்டோடு போ அப்படின்னு. அப்ப பாடுறார் ஒரு வெண்பா, விறகரை இருவர் புகழ்ந்திட வேண்டும், விரல்கள் நிறைய மோதுற வேண்டும், அரைதனில் பஞ்சேனும் பட்டேனும் இருந்தால் அவர்கள் கவிதை நஞ்சேனும் வேம்பேனும் நன்று. உனக்கு ஆள் பூரா பின்னாடி ஜாலரா போடுறதுக்கு ஆள் இருக்கு, நீ இந்த ஆள் நான் இல்லை, இந்த ஆள் நான் ஜாலரா போடுற ஆள் கிடையாது, நேருக்கு நேரா மோதுற ஆளு அப்படின்ட்டு வந்துட்டாரு. எங்க பாண்டி நாடு வர்றாரு, அடுத்த சேர நாடு வர்றாரு. இதுல பெரிய நிகழ்வை நடத்தி விட்டு சிவகங்கை மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டரசன் கோட்டையிலே அடக்கமானார் கம்பன். அப்படிப்பட்ட பெருமையான கவி சக்கரவர்த்திகள் அந்த நாட்டில் நம்ம கால் பதிச்சிருக்கோம். நீங்க என்ன பேசணுமோ நான் கேட்குறேன், நீங்க பதில் சொல்லுங்க, இல்லை நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன். ஆரம்பத்தில் ஒரு விஷயம் அற்புதமா பேசுறீங்க, நல்லா இருந்தது பேச்சு. பேச்சுன்னா இப்படித்தான் இருக்கணும். ஒரு காதலன் ஒரு காதலி கிட்ட
பேசுற விதம், ஒரு புலவனும் புலவியும் பேசுறது விதம், அரசனும் ஒரு புலவனும் சந்திச்சா எப்படி அப்படி புலவர்களும் சந்திச்சு பேசுற விஷயங்கள் பேச நிறைய விஷயங்கள் பேசலாம். முதல்ல நீங்க சொல்றீங்க வாங்க, யாரு காதலி கேட்கிறா, காதலன் கேட்கிறாடா காதலியை பார்த்து எப்படி இருக்க, நல்லா இருக்கியா, உங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இது யாரு காதலன் காதலிக்கிட்ட அப்படி கேட்கிறேன். 2 பேரும் உள்ள போகுமா, கடைசி ஒரு வார்த்தை சொன்னார் வருங்க, நான் எல்லாத்தையுமே கவனிப்பேன், ஒரு வார்த்தை விடாம கவனிப்பேன், அங்கிட்டு இங்கிட்டு பார்ப்பேனே தவிர கவனமெல்லாம் ஒரு பேச்சில் இருந்தா இருக்கும். கடைசி என்ன சொல்றாரு, 2 பேரும் உள்ள போகுமா, அவனுக்கு பேர் காதலன் இல்லை, கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு குடில் இருக்கு, அந்த குடிலுக்குள்ள நம்ம 2 பேரும் போவோமா அப்படின்னு கேட்குறேன்னா அவன் காதலனா, அவனுக்கு பேர் என்ன, சரி அதை விட்டுருங்க. அடுத்து கூழ குடிச்சானா பார்த்த உடனே கம்பன் பாடின கவிய எப்படி நீ கவியை பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த கவியை பூர்த்தி செஞ்சாரு அவை பிராட்டி, நான் பாடின கவிய உனக்கு எவ்வளவு திமிர் இருந்தா நீ பாடியிருப்ப அப்படி சொல்லி உடனே பாடினார். தண்ணீரும் காவிரியே தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே, 500 பொற்காசுக்கு அரைப்பாட்டு தான் பாட முடியும், போயிட்டாரு. ஆனா அவ காசே வாங்காம கூழுக்கு கவி பாடின பெண்ணாவாள் அம்பொற் அரவிந்த தாழனியும் செம்பொற் சிலம்பே சிலம்பு. இந்த தாசி பெண்ணோட பேரு சிலம்பி. அதனாலதான் அது கிறுக்கி உன்னைய பத்தி பாடல, கவி பாடுவான், ஆனா பொருள் தெரிஞ்சாதான் அதை தெரிஞ்சுக்க முடியும். தண்ணீரும் காவிரி நான் இந்த உலகத்திலேயே காவிரி ஏன்னா கம்பர் வாழ்ந்தது சோழ நாட்டுல, திருவெழுந்தூர் சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேரு, சோழ நாட்டுல தான் தேரெழுந்தூர் இருக்கு. அப்ப அவர் நாட்டை பெருமையை சொல்றாரு, தண்ணீரும் காவிரிய, இந்த உலகத்தில் உள்ள தண்ணீர்லயே காவிரி தண்ணிய மிஞ்சிய தண்ணி எந்த தண்ணி இல்லையா, தண்ணீர்ல சிறந்தது காவிரி தானே. தார்வேந்தன் சோழனே, எத்தனையோ மன்னர்கள் இருக்கட்டும், சோழ சக்கரவர்த்தியை மிஞ்ச மண்ண இல்லை. அப்ப தார்வேந்தன் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே, இந்த பூமியில எந்த இடத்துக்கு இல்லாத மண்ணுக்கு பெருமை சோழ நாட்டு மண்ணுக்கு மட்டும்தான் பெருமை. காசு நான் கேட்கிறேங்க, காசு யார் வீட்டு காசு, சிலம்பிங்கிற தாசி வீட்டு காசு, அவ வீட்டு காசை வாங்கிக்கிட்டு படிச்சிருக்கான், நம்மளை மிஞ்ச ஆள் இல்லை, சக்கரவர்த்தி பட்டம் வாங்கியிருக்கோம் நம்ம அப்படின்னு சொல்லிக்கிற ஆணவத்துல கம்பர் அவன் அறுபடி காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது அவையார் மெதுவா ஆரம்பிக்கிறாங்க, எப்படி கல்வியுடைய கருங்கானகத்திடையே நெல்லி இலை உதிர்ந்து நிற்பதவன் அப்படின்னு அவங்களா பாடுறாங்க. இந்த ஆளு வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க வேண்டியதானே, இதான் வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிறதுங்கிறது. யாரு, கம்பர். அவர் சொல்றாரு வல்லாய் கீழ் வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கும் வல்லாளன் சுற்றம் போல் மாண்டு அப்படின்ட்டாரு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கல்வியுடைய ஐயா படிச்சவர கருங்கானகத்திடையே நெல்லி இலை உதிர்ந்து இருக்குது. நெல்லிக்காய் மரம் இலையே இல்லாம மொட்டை மரம் நிக்குது, ஒரு மரம் நிக்குது. அதை பார்த்து அவையார் பாடுறாங்க. பாடுனா பாடின உடனே ஏன் இப்படி இலை இல்லாம நிக்குது, நம்மள என்ன பண்ணுவான், ஆடி மாசம் காத்தடிச்சா இலையுதிர் காலத்துல இலையெல்லாம் உதிரத்தான் செய்யும், மரத்தில் உள்ளது தானே அப்படின்னு. இவங்க புலவரா, அவங்க திறமையா கட்டணும்ல. அது உடனே வல்லாய் கேள் அம்மா கேளு, வெல்லா வழக்கை, வெல்லாத ஒரு வழக்கு இருக்குல்ல, பொய் வழக்கு, அதுக்கு ஒரு 2 லட்சம் தெரியா, நீ பண்ண கொலைய இல்லைன்னு நான் பேசி வாதாடி உன் பக்கம் தீர்ப்பை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி
வெல்லா வழக்கை விலை வாங்கி வெல்விக்கும். தீர்ப்பு உன் பக்கம் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்றான் பார்த்தீங்களா? யாரு சொல்லுவா தீர்ப்பு? அது எல்லாத்துலயும் தீர்ப்பு சொல்றது எல்லா பஞ்சாயத்துலையும், கட்ட பஞ்சாயத்துல இருக்கு, எல்லாத்துலயும் இருக்கு தீர்ப்பு சொல்றது, சரிங்களா? அப்படி யார் தீர்ப்பு சொல்றாங்களோ அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கா? இந்த நெல்லிக்காய் மரம் எப்படி சுற்றமெல்லாம் தன்னுடைய சுற்றமெல்லாம் அழிஞ்சு தனியா மொட்டை மரம் அடிக்குது, அது மாதிரி அப்படி பொய்யான வழக்குக்கு தீர்ப்பு சொல்றவன் எவனோ அவனுடைய வாழ்க்கை அதை அனாதை பணமாக தான் சாகணும், அனாதத்தை அடையணும். அதான் அவனுக்கு உண்டான தண்டனை அப்படின்னு கவியெல்லாம் பூர்த்தி பண்ணிட்டாங்க. ஆனா இப்ப வாயால விட்டுட்டாங்களே எப்படி? அப்பத்தான் அவையார் கேட்கிறா, ஐயா நீ பாடின கவிய நான் பூர்த்தி பண்ணுனேன்னு சொல்லி என்ன சண்டை ஓட்ட? இப்போ உமக்கு அறிவு இருந்துருந்துச்சுன்னா நான் பாடுற 2 கவிய, நான் பாடுற 2 வரிய, ஏன் கவிய நீ எப்படி பூர்த்தி செஞ்ச? அப்படியே தலையை கீழே குனிஞ்சிட்டாரு கம்பர். வெக்கம், அப்புறம் வெக்கப்பட்டு அசிங்கம் இல்லை, பெரிய அசிங்கம் இல்லை. ஒரு ஆம்பளை கிட்ட பேசி ஆம்பளை தோல்வி அடைஞ்சா கூட ஒன்றும் இல்லை, ஒரு பொம்பளை கிட்ட தோல்வி அடைஞ்சா தூக்க போட்டுட்டு சாகலாம், அதான் உண்மை. ஆனால் அந்த ஆள் அதையும் உதிர்ந்து பிடித்தான் தெரிஞ்சாரு. அது ஒரு பக்கம் இருக்கட்டும், புலவர்கள எப்பவுமே அது சொன்னாரா, இந்த ஆளுக்கு ரொம்ப நாளா வாடி போடின்னு பேசணும் ஒரு அற்ப ஆசை. யாருக்கு? கம்பருக்கு. அதனாலதான் அந்த வயல் ஓரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல நீர்நிலைகள் நிறைந்த பகுதியில் வரப்பு ஓரங்களில் முளைச்சு கிடக்கும் ஆரைக்கீரைன்னு ஒரு கீரை. அந்த கீரையவே இப்போ காணும். அந்த ஆரைக்கீரை எப்படி இருக்கும்னா ஒரு நூல் இருக்கும், 4 இலை இருக்கும், கீழே இருந்து பார்த்தோம்னா பந்தல் மாதிரி இருக்கும். அதை பார்த்து பாடுறாரு கம்பர். அதுக்குத்தான் திருப்பி கவி பாடுனா தெரியுமா ஔவையாரு? 8 லட்சணமே எமனேறும் வரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமேல் கூரை இல்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னாய் அப்படின்னாங்க. 8 லட்சணம்னா என்ன? ரொம்ப தாக்குதலா இருக்காதா? 8 லட்சணம் என்ன? ஆனா அவலட்சணமே எவனேறும் வரியே, எவனோட வாகனம் என்ன? எரும மாடு. மட்டில் பெரியம்மை வாகனமே, பெரியம்மை மூதேவி, மூதேவி இருக்காளே அவளுக்கு வாகனம் கழுத. அட கழுதையே, முட்டை மேல் கூரை இல்லா வீடு, கூரை இல்லாத ஒரு வீடு இருக்கு மேற்கூரை இல்லாம, அது என்ன சொல்லுவான்? அட குட்டியச்சவரு குலராமன் தூதுவனே. அன்னைக்கு ராம எதை தூது விட்டான்? அனுமன் என்று சொல்லக்கூடியவன. அது என்ன இனம்? குரங்கு. அட குரங்கே, நீ ஆரையடா சொன்னாய், ஆரையடா சொன்னாய் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீ சொன்னது ஆரையடா சொன்னாய், ஆரைக்கீரை இருக்குல்ல அதைத்தான் சொன்ன அப்படின்னு விளக்கம் கொடுத்தாங்க. இவ்வளவு பெரிய அறிவாளி பேசுறீரு பேச்சு என்கிட்ட ஒப்ப மாமன கொப்பரவையா என்கிட்ட எல்லாம் பேசி ஜெயிச்சு மிச்சம் கொண்டு போன நினைச்சிரு நச்ச எடுத்து விடுவீங்க. வச்சுங்க ஆளை பாருங்களேன், 1/4 கிலோ எலும்பு 3/4 கிலோ கறி. பேச்ச பாரு, பேசுங்க. முட்டா சிரிக்கைக்கு 300 சொன்னாலும் 8வது ரூபா புத்தின்னா அப்ப இன்னைக்கு 8 மணி இவளா முட்டாச்சிரிக்கி எவ்வளவா சொல்லு புரியுமா? அரக்கி எப்படி இல்ல கதையில. ஓஹோ, அப்படி ஆரம்பிக்கிறீங்களா? பஞ்சவடி என்ற இடம் குடியில் அமைச்சு ராம சீதா பிராட்டி லட்சுமணன் 3 பேர் இருக்காங்க. அப்ப இவ என்ன பண்றா, நம்ம தான் பெரிய அழகி அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி அழகி மாதிரி வர்றான். யாரு? ராவணேஸ்வரன் தங்கச்சி சூர்பனக வரும்பொழுது அரைக்குதேன். அதுக்கப்புறம் ஆம்பளைய பார்த்த உடனே மயங்கிட்டல்ல, இவர்கிட்ட போன அழக அத மயங்கிட்டா போல. இவர்கிட்ட போகணும்னா இப்படிதான் போகணும்.
அழகியா போனா காரியம் சாதிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி தன்னை ஒரு அழகியாக மாற்றி அப்படி போயிட்டு ராமன்ட ஏங்க நான் உங்க மேல இது பண்ணலாம்னு ஆசையா இருக்கேன். இதுவும் நல்லாமலாம் ராமாயணத்துல இல்ல, நானும் உங்களை ராமாயணம் திருமணம் பண்ணலாம்னு ஆசையா இருக்கேன் அப்படி சொல்லுங்க அப்படின்னு கேட்க. இது அதுன்னு மொட்டை தரையும் குட்டையில விழுந்த மாதிரி பேசக்கூடாது. நீங்க முன்னாடி போடுறத பின்னாடி போடணும், பின்னாடி போடுறத முன்னாடி போடணும். உங்களுக்கு போட தெரியுமா? எனக்கு எல்லா பக்கமும் போட தெரியும். நிக்க வச்சும் போட தெரியும், படுக்க வச்சும் போட தெரியும், உட்கார வச்சும் போட தெரியும். சரி, நிக்க வச்சு போடுறது எனக்கும் தெரியும், படுக்க வச்சு போடுறது எனக்கும் தெரியும். அது என்ன உட்கார வச்சு போடுறது? அது உட்கார வச்சு போடுறதுதான் கால் கட்டு. சபரிமலையில ஐயப்பன் என்ன பண்ணிட்டு இருக்காரு? உட்கார்ந்துதான் இருக்காரு. அத சொல்றீங்களா? காலில் என்ன இருக்கு? நான் படுக்க வச்சு போடுறதுன்னா பட்டை, நிக்க வச்சு போடுறதுன்னா ராமா. இது தெரியும், அது உட்கார வச்சு. ரொம்ப பேசுறீங்க நீங்க. நீங்க பேசல, நாங்க பேச மாட்டோமா? கொஞ்சம் பொறுங்க, பேசுங்க. அப்பதான் நான் ஒரு பொண்டாட்டிய தான். புதுக்கோட்டையில இருந்து வந்திருக்கீங்க நீங்க காரைக்குடியில இருந்து வந்திருக்கீங்க. ஊருக்காச நான் சும்மா கிடக்கு, பேசுங்க. அப்பதான் கேக்குறாரு. நான் ஒருத்திய தான் வச்சிருக்கேன், நான் இவ்வளவுதான் வச்சிருக்கேன். ராமர் சொல்றாரு, இவனே என் முண்டாட்டி. கைய பிடிச்சு வெண்டைக்காய் ஒடிக்கிற மாதிரி ஒடிச்சு முடியும் சொல்லிட்டேன். இல்லங்க, ராமர் சொல்றாருங்க சுருப்பனை கிட்ட, இவன் முண்டாட்டி, இவனை நான் வச்சிருக்கேன் பொண்டாட்டியா. நீங்க வச்சுக்கிட்டாலும் வீடு விட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி இவளை எல்லாமே வேற எவளையும் நான் தொட மாட்டேன் அப்பா அப்படின்னு அவர் வார்த்தைய சொல்ற. ராமர் சொல்ற. ஏன்னா வெளியில என் தம்பி நிக்கிறான், அவனுகிட்ட போய் விஷயம் கேட்டுக்கன்னு சொல்ல. இப்ப போனா லட்சுமணனை பார்த்தா, அவன் ஏற்கனவே பொண்டாட்டிய அங்க விட்டுட்டு வந்தவன். இப்ப ரொம்ப பேர பொண்டாட்டிய விட்டுட்டு தான் வழியில தெரிகிறான். என்ன பண்ண சொல்றீங்க? என்ன பண்றது? அங்க தூங்கிக்கிட்டு இருக்கா உருளை, அவன் இங்க நிக்கிறான். எதுக்கு நிக்கிறான்? தான் மக தாடி இறக்கணும், மருமகனை கொலை பண்ணணும். அந்த வெறியில் நின்றுகிட்டு இருக்கான். 14 ஆண்டுகள் தூங்காம இருந்தவன் லட்சுமணன் ராமனுக்காக. புருஷனுக்கு வேண்டிய சந்தோஷத்தை எல்லாம் பொண்டாட்டி சரியா கொடுத்துட்டா, எதுக்குங்க பொண்டாட்டியை விட்டுட்டு ரொம்பவே அங்கிட்டு தெரியுறேன்? இல்லைங்க, நீங்க இடையில பேச வேண்டாம். இல்ல, நீங்க சொன்ன வார்த்தை அப்படி இல்ல. இல்ல, வார்த்தை இது உண்மை. ஏன்னா முதல்ல தாசின்னு பேசினமே ஒரு பெண்ண, அதாவது இப்ப பணத்துக்காக தன்னுடைய உடம்ப மற்றவர்களுக்கு கொடுக்கவர்களுக்கு பேரு தான் தாசி. அப்படிங்கிற ஒரு பெண்கள்லாம் இல்லைன்னா பல குடும்பங்கள் கெட்டு போயிடும். அவங்களெல்லாம் கையெடுத்து கும்பிடணும். சரி, விஷயத்துக்கு வாங்க. இல்லங்க, நீங்க தாசின்னு சொன்ன பாத்தீங்களா, அத திருப்பி போடுங்க. சீதான்னு வரும். அது யாரு? அவதான் ராமனுடைய பொண்டாட்டி. அப்ப அவ நல்லவளா கெட்டவளா? அவ நல்லவதான். அப்ப நல்லவளா யாருந்தா என் அக்னியில பிரயோசனம் பண்ணாரு ராமரு? அது திமிரு ராமனுக்கு. அடியால் தான் பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டா உருப்படுமா குடும்பம்? அவரு சந்தேகப்படல. இது கதை வேற. சரி, திருப்பாதீங்க. நான் இப்படிதான் குறுக்குச்சால் ஓட்டுவேன். ஒரு சில பேர் கதையே மறந்துட்டு நிக்க வண்டியெல்லாம். என்கிட்ட அந்த விஷயம் இங்க நடக்காது. தப்பிச்சு வரேங்க. அப்ப என்ன இந்த ஆள் தம்பிய போய் பாரு, இந்த ஆளு அப்படின்னு சொல்ல. ஒரே ஒரு தம்பிய போய் பாக்குற. இந்த ஆளுனால முடியலன்னா செவனின் அம்மா ஆத்தா நம்மளால முடியாது, நீ கிளம்பு அப்படின்னு அனுப்பிச்சு விட வேண்டியதானே. இந்த ஆளு ஏன் போய் தப்பியா போய் பாருங்கிறாரு? அது காரணம், நான் ஏற்கனவே கிளம்புனது வேற இடம், இப்ப கிளம்பி வந்திருக்கிற இடம் வேற இடம், இப்ப கிளம்ப வேண்டிய இடம் அந்த இடம். பெரிய குழப்பவாதியால இந்த ஆள் இருப்பாரு. அதனால நீ அவனை போய் பாருன்னு சொல்ல. அங்கதான் போனான். சரி, நொன்னன்ட்ட போனேன், வேணான்ட்டான். நீ நான் நொன்னு ராமாயணத்துல இல்லையே. இது வழக்கு சொல். இது மக்களுக்கு புரியற. அப்படி பேசதான் புரியும் அவங்களுக்கு. அதாவது ஒரு பேச்சுனா அவங்க ரசிக்கிற மாதிரி இருக்கணும், நொன்னே சிரிக்கிற மாதிரி இருக்கணும், மனசுல பதிகிற மாதிரி இருக்கணும். நொன்னே நொக்கா நொப்பே இதெல்லாம் சொல்லிருங்க. ஆனா இன்னொரு வார்த்தை மட்டும் சொல்லிடாதீங்க. என்னன்னு
அம்மாவை மட்டும் அந்த வாசகத்தில் மட்டும் சேர்த்துறாதீங்க. எது எது புரியுதா? 247 எழுத்து தமிழ் எழுத்து, ம் 216 ம் நீங்க தமிழ் எழுத்துக்கள்ல பேசக்கூடிய எழுத்துல ஆ அந்த பேசக்கூடிய நொன்னே நோ ம். அப்படின்னா ம். நானா வரிசையில சொல்லுங்க. நானா நாவண்ணா ம். நீனா நீ என்ன ம் அடுத்து என்னங்க? நோனா நோனா அப்புறம் எப்படி நீங்க இப்ப சொன்னீங்க? நோனான்னு ஒரு எழுத்து வருதா இல்லையா? ஆமா. அதுக்கு பக்கத்துல நானா நாவண்ணாவுல 2 சொல்லி இன்னானா போடுங்க. ஆ. நோனாவுக்கு பக்கத்துல 2 சொல்லி இன்னானா போடுங்களேன். ம் என்ன வரும்? நோனான்னு தான் வரும். நொன்னா. பக்கத்துல 3 சொல்லி இன்னானா போட்டு கடைசியில 2 சொல்லி இன்னானா போட்டா மொத்தம் 4 எழுத்தையும் சேர்த்து என்ன வரும்? ம் என்ன வரும்? அண்ணனுங்கிறதுக்கு பதில் நொன்னேன்னு வரும். இதுக்கு இப்படி ஒரு விளக்கமா? சரி விடுங்க. இல்லங்க, தெரியாம கேட்டேன், கதையை சொல்லியா முதல்ல. மரியாதைக்குரிய பெரியவர்கள் இருக்கக்கூடிய இடம். ஆ. மரியாதையாக பேசினார். அது என்ன எப்படியே மட்டப்படுத்தணும், அதுக்கு இந்த வாசகங்களை பிரயோகப்படுத்துறீங்க. பேசுங்க. இல்லங்க, ஆ. அண்ணன் இந்த ஞாயிறு பணம் அடுத்த ஞாயிறு வரும்ல, பேசி முடிங்க. பேசுங்க. அண்ணன். சரி லட்சுமணன்ட்ட போக சொல்லிட்டேன். இருங்க. அண்ணன் அப்படின்னு சொன்னா ஆனா இன்னன்னா நானா என்னன்னா இது நாகரிகமா பேசக்கூடியது. ஒரு கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் முன்னாடி சண்டை வந்துருச்சுன்னா அந்த கணவன் பொண்டாட்டி கிட்ட சொல்லுவாரு, நொன்னே என்ன பண்ணிவிட்டியா, அண்ணே என்ன பண்ணிவிட்டான்னு சொல்ல மாட்டார், நொன்னே என்ன பண்ணிவிட்டான்னு தான் கேட்பாரு. ஆக இது வழக்கு சொல், கொச்சை தமிழ் அப்படின்னு இதுக்கு பேரு. அது அப்படியே இருக்கட்டும். அப்பதான் தம்பியை போய் பாருன்னு சொல்லுக்கு. நல்ல வேளை அந்த புருஷன் நாகரிகமான புருஷனா இருப்பார் போல இருக்கு. நொன்னு என்ன பண்ணி விட்டேன் அப்படின்னு மொத்தா என்னடி சொல்லி கொடுத்தா அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு விளக்கம் இருக்கு. சரி அதை விட்டுருங்க. லட்சுமணனை போய் பாருன்னு சொன்னா, போய் லட்சுமணனை போய் கேட்க சொன்னாரு, உங்க அண்ணன்ட்ட தான் போனேன், அவர் ஏத்துக்க மாட்டேன்ட்டார், நீனாவது ஏத்துக்க அப்படின்னு. சரி அவன் பார்த்தேன், நான் வந்திருக்கிற விஷயமே வேற, இது தெரியாம என்னைய புடிச்சுக்கிட்டு இந்த பாடுபடுத்துற நீ போடி அப்படின்னா போக மாட்டேன்டா, இல்ல போ அப்படின்னா போக மாட்டேன்டா. எடுத்தான் வாழை நான் கட்டிய மூக்கறுத்தேன், முடிய எடுத்தேன், முக்கியமானதையும் அறுத்துட்டேன். ஓடுறா திருச்சி ஓடுறா. அது என்ன மூக்கு அறுத்தா முடி அறுத்தா முக்கியமானது அறுத்தாங்க? முக்கியமானதுன்னு உடம்புல ஒரு பொருள் இருக்கா? ஆமாங்க, ஒரு இடம் இருக்கா? அவயத்துல எல்லாமே முக்கியமானதுதான். இதயம் முக்கியமானது, கல்லீரல் முக்கியமானது, நிறைய இருக்கு. ஆனால் எதை அறுத்தேன்? உள்ளுக்குள்ள இருக்கிறதா இருக்கல, வெளியில தெரிஞ்சதா இருந்தேன். அது வெளியில அப்படி தெரியற அளவுக்கு எதை வச்சிருந்தா? அதுக்கு விளக்கம் அப்புறம் இருக்கு சொல்றேன். அப்ப ராமேஸ்வரன் ஓடுறா சொல்ல, அதை சொல்லணும் முதல்ல. என்ன சிப்பு என்ன வேண்டியிருக்கு? ஒக்கா சிரிச்சா வெக்கம் இல்ல. நான் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவேன். எதை அர்த்தா? கானகத்துக்கு போனேன், ஒரு குடியில பார்த்தேன், அங்க 2 ஆண் மக்களை பார்த்தேன். ஒரு அழகான போக விட மாட்டேனா? எதை அர்த்தம்? ஒரு பெண்ணுக்கு முக்கியமானது மூக்கு. இப்ப அழகான விஷயத்த அசிங்கப்படுத்தி பேசுறவங்களும் உண்டு உண்டு, ஆனா அசிங்கமான விஷயத்த கூட அழகுபடுத்தி பேசுறவங்களும் உண்டு உண்டு. முக்கியமானதுன்னு சொன்னீங்கல்ல, அது அழகா, அதுக்கு தமிழ்ல எத்தனையோ பெயர்கள் இருக்கு. ஏதாவது ஒரு பெயரை சொல்ல வேண்டியதானே? நான் சொல்றேன், இந்த சொல்லுங்க. சொல்லுங்க. சொல்லில் பயனுடைய சொல்ல இருக்க, சொல்லில் பயனலா சொல். ஒரு மனுஷன் நல்லா பேசணும், நல்ல வார்த்தைகளை பேசுறவன் நாக்கு முக்கியம். நீ எப்ப நாக்கு தவறி அடுத்தவ பொண்டாட்டியோட புருஷன் மேல நீ ஆசைப்பட்டியோ அப்ப உன் நாக்கு இருக்க கூடாது. அடுத்த நாக்க மூக்கறுத்தான், முடியறுத்தான், அவன் நாக்கு அறுத்தான். அப்படியே அலறி ஓடுறா. ராவணேஸ்வரன் போய் சொல்றா. நிறைய பேர் வேற ஏதோ அர்த்தம் சொல்றாங்க. அது வேற ஆளு தவறுதலா பேசுவாங்க, நான் அப்படி பேச மாட்டேன். அது படிக்காத ஆளுங்க. சரி, அப்ப என்ன சொல்றா? என்ன சொல்றா? கானகத்துல 2 இளைஞர்கள் பார்த்தேன். அங்க ஒரு அழகான அற்புதமான பெண்மகளை பார்த்தேன். அவளை உனக்கு கல்யாணம் முடிக்கலான்னு தூக்கலாம் அப்படின்னு நினைச்சேன். அவ சொல்றா அண்ணனுக்கிட்ட, உன்னை தூக்கலான்னு நினைச்சேன். அவன் தம்பியாரேன்
என் மூக்கறுத்து முடியறுத்து என் நாக்கறுத்து விட்டான். நாக்கு அறுத்ததுக்கப்புறம் அவரை எப்படி சொல்லியிருப்பாவ? அந்த சொல்ற சொல்லு அண்ணனுக்கு புரியுது. முதல்ல வாசிக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, எது வாசிக்கிற விஷயம் இருக்கா? ஆமா சொல்றேன். அப்பத்தான் ராமணேஸ்வரம் பார்த்தேன். அப்படி ஒரு ஆளா என் தங்கச்சியை படுத்தக்கூடிய அப்பத்தான் அவரு வர்றாரு. நான் வந்து பார்த்தா மக அப்ப உன்னை பெத்த வேணாம், நீ இன்னைக்கு பெருசா வந்து நிக்கிற, நான் உனக்கு அப்பன். நீங்க ஏன் இப்படி தெரிஞ்சு போயிருந்தீங்க? என்ன பண்றது, உன்னை எல்லாம் பெத்தா தெரிஞ்சுதானே போகணும் அப்படின்னு சொல்லி தான் மகள் கானகத்தில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பரனோட கையை கொடுத்து தூக்கி கொண்டு அசோகனத்துல வச்சாரு. இது உண்மையான ராமாயணம். நீங்க ஆரம்பத்தில் ஒரு புள்ளிய வச்சீங்க. ராமாயணம் சமஸ்கிருதத்தில் ஏற்றப்பட்டது. இது வந்து பெரிய கிராமத்து பேர் என்ன? பெரிய பெரிய கண்ணனூர். இப்ப இந்த பகுதியில பெரிய ஊர் ஏதாவது இருக்கா? பெரிய ஊரே கண்ணனூரா? இல்ல இப்ப நான் இது சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்ப மதுரை பக்கத்துல என்ன ஒரு சரி இல்லை நான் கேட்குறது, மதுரை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஊர் இருக்குது. காரைக்குடி சொன்னால் உங்களுக்கு புரியுது. காரைக்குடி பக்கத்தில் இழுப்புக்குடின்னு ஒரு ஊர் இருக்குது இல்லையா? நான் இழுப்புக்குடியில் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஊருங்க உங்கள் ஊர் அப்படின்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? காரைக்குடியில் தாங்க இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம்ல. அது மாதிரி அதுதான் சொல்லுவோம், அப்படி சொல்லுவோம்ல. அது மாதிரி சொல் வழக்கில் அதிகமாக கவி சக்கரவர்த்தி கம்பன் நாட்டரசங்கோட்டையில் சமாதி அடைஞ்சிருக்காரு அப்படின்னு எல்லாரும் வழக்கு சொல்ல அப்படி மாதிரி வந்துடுச்சு. ஆனால் உண்மையிலேயே அவர் சமாதி உள்ள இடத்துக்கு பேர் கருதுபட்டி. நாட்டரசங்கோட்டை அதுக்குள்ள உள்ளதுதான், அதுக்குள்ள உள்ளதுதான், காரைக்குடிக்குள்ள உள்ளதுதான் இழுப்பக்குடி. ஆனா சொல்றோம்ல, எதை சொல்றோம் எடுத்த உடனே? இன்னைக்கும் கவி சக்கரவர்த்தி அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. இன்னைக்கும் அங்கே போய் குழந்தைங்க பிறந்துருச்சுன்னா போய் அந்த மண்ணை தொட்டு இந்த குழந்தையோட நாக்கில் வைப்பாங்க. எவ்வளோ மண்ணை அள்ளினாலும் மீண்டும் பார்த்தீங்கன்னா சமமாயிரும், நிறைஞ்சிருக்கும். எப்படி திருச்செந்தூரில் நாழி கிணறு அள்ள அள்ள மேலையும் அதிகமாகவும் போகாமல் கீழையும் நிறையாயும் போகாமல் குறைவாகவும் போகாமல் சமமாக வந்துருதா அள்ள அள்ள. அது மாதிரி ஒரு அதிசயம் இன்னைக்கு கருதுபட்டியில் நடந்துகிட்டு இருக்கு. இதை மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். சரி, இப்போ நல்ல கருத்துக்களை பதிவு பண்றது தவறு கிடையாது. ஏன்னா நம்ம வந்திருக்கிறது அந்த பகுதி மாவட்டம் சிவகங்கை மாவட்டம். ஆமா, சரிங்களா? அதுக்கு நம்ம பெரிய கண்ணனூருக்கு வந்திருக்கோம். ஆனா மாவட்ட சிவகங்கை. இதுக்காக நான் சிவகங்கைக்கு வந்து என்ன சொல்ல முடியும்? ஒரு சொல்றது என்னன்னா சிவகங்கை சீமையிலே சிவகாமி தவமிருப்பால் ஒரு பாடலே இருக்கு. அது இல்லாம சிவகங்கை சீமைன்னு சொல்லி ஒரு திரைப்படமே இருக்கு. ஆனா அந்த சிவகங்கைக்கு பெருமை சேர்த்த பெரிய பெரிய ஆளுகள் நிறைய இருக்கு. சிவன் தன்னுடைய கங்காதேவிய ஜடாமுடியில சூடிய இடம்தான் சிவகங்கை அப்படின்னு புராணத்திலே இருக்கு. புராண கருத்து இருக்கு. ஆக நிறைய கருத்துக்களை பேசின சவுடாலாம் நல்லா தான் இருக்கு. இல்லங்க, ஏன் அவன் சொன்னா? ஏன் அவன் இப்படி சொன்ன? அவன் புருஷன் பெரிய வல்லவன். யாரு புருஷன்? யாரு புருஷன்? இந்த மூக்கருவட்டா இல்ல ராவணேஸ்வரன் தங்கச்சி சூர்பனகை. சூர்பனகோட புருஷன் காலகையன். அவன் பெரிய வல்லவன். இந்த மாதிரி பெரிய கூடாரம் மட்டும் படுத்திருக்கான். ராவணேஸ்வரம் பார்த்தேன். தக்காளி நம்மளோட பெரிய ஆளா இருப்பான், நம்மளோட தங்கச்சி புருஷன். இவனை விட்டு வச்சா நமக்கு ஆபத்துறா அப்படின்னு தங்கச்சி புருஷனே கொண்டு விட்டேன். ஆளா பொறுக்காதவன். அப்பத்தான் அவ பார்த்தா இவனை எதிர்ப்பதற்கு நம்மளால் முடியாது, ஆனால் இவனை கொள்வதற்கு யாரேனும் வருகிறார்களா என்று தேடி பார்க்கிறேன்னு சொல்லிதான் பஞ்சவடிக்கு வர்ற. அங்கதான் ராமனை சந்திக்கிற. அப்பத்தான் ஆசையா
உருவத்தை மாற்றி அவனை தூண்டுறான். அப்பதான் லட்சுமணனையும் தூண்டுறா. ஏன் அத தூண்டதுக்கு அப்புறம் இங்க இருந்து ஓடி போய் ராவணேஸ்வரர்கிட்ட போய் சொல்றா, காணல் பெண்ணை பார்த்தி அழகா இருந்தா, 2 ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க, அந்த பிள்ளை உனக்கு பொருத்தமா இருக்கும், நீ போயிட்டு தூக்கிட்டு வந்துடனா, உனக்கு கல்யாணம் பண்ணலாம்னு நான் தூக்க போனேன், என் மூக்க அறுத்தேன், முடிய அறுத்தேன். இந்த இது எங்களுக்கும் தெரியும். ஏன் ராமன்கிட்ட போய் நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு சொன்னால, அதே அவன் அரைக்கு தானே, எத்தனை ஆம்பளை வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம்ல. அவர் அதே போய் ராமேஸ்வரன்ட்ட போய் சொல்லியிருக்கலாம்ல, அண்ணே காட்டுக்குள்ள ராமன் ஒருத்தன் அழகா இருக்கேன், லட்சுமணன் ஒருத்தன் அழகா இருக்கேன், அவனை கட்டி வை அப்படின்னு சொல்லியிருக்கலாம்ல. ஆனா இங்க கட்டிக்கன்னு சொல்லிட்டு அங்க போய் என்ன சொன்னா, ராமன் பொண்டாட்டி அழகா இருக்கா அப்படின்னு அவனுக்கு ஆசையை தூண்டிட்டான். ஏன் மாத்தி சொன்னா, தான் புருஷனை கொன்ன ராமணேஸ்வரனை அண்ணனை கொல்லணும், பழி வாங்கணும். தன் கணவனை கொன்றவன் தன்னுடைய சகோதரனாக இருந்தாலும் அவன் அழிக்கப்பட வேண்டும். ஆனா ஒருத்தி மட்டும் சொன்னாங்க. ஆனா அதுல இன்னொரு விஷயம் இருக்கு தெரியுமா, வந்திருக்கிறது சாதனார்ல சூர்பனகைக்கு சுந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு மகன் இருந்தான். அவனை கொன்னது யாரு தெரியுமா, லட்சுமணன். நாணல் தட்டை அறுக்க போகும்பொழுது நாணல் தட்டுக்கு இடையில தவம் இருக்கிறேன், அவனும் கழுத்தை சேர்த்து அறுத்துட்டேன். அப்பதான் பார்த்தா சூர்பனகை. நம்ம மகனை கொண்டது லட்சுமணன், நம்ம புருஷனை கொண்டது ராவணேஸ்வரன். இன்னைக்கு நடக்கிறத பாருங்க, 2 பேத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவான். என் வேலை அதான். யாரு சூர்பனகை நினைக்கிற, 2 பேத்துக்கும் சண்டையை மூட்டி விட்டுருவான். யாரு செத்தாலும் சாகட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும் கூட நான் நிறைய பேசிருக்கீங்க. ஒரே ஒரு கருத்தை மட்டும் பதிவு பண்ணுங்க. இல்ல நீங்க நிறைய கருத்துக்கள் மறுபடியும் நான் பதிவு பண்ணுவேன். அடுத்தவங்க நேரத்தை எடுத்துக்கூடாது, எனக்கு பிடிக்காத விஷயம். ஒரே ஒரு விஷயம், நான் கேட்ட கேள்விக்கு நான் பதில் வரல. அப்படி என்ன கேள்வி கேட்டுப்பிடியா என்கிட்ட? உங்கள்கிட்ட தான் கேட்டேன். எப்ப கேட்டீங்க? ஆரம்பத்துல கேட்டேன். ஆரம்பத்துல கேட்டா எனக்கு நேருக்கு நேராவெல்லாம் மோதணும். காது கேட்கும்ல? காது கேட்காதுங்க. பெரிய கண்டனூருக்கு தானே வந்திருக்கீங்க. காது கேட்காது. ரொம்ப பெரிய கண்டனூருக்கு தானே வந்திருக்கீங்க. நான் சொன்ன கேட்ட கேள்வி உங்க காதுல விழுந்திருக்கும்ல? எப்படி விழுகும்? அறிவாளியா இருந்தா வெளியே வந்தாலும் பதில் சொல்லிருக்கணும்ல? அது இல்லங்க, அதுக்கு பதில் சொல்ல வக்கு இல்ல, வகை தெரியல. எதிராளியா இருந்தா நேரடியா போகும். எங்க இருங்க பின்னாடி இருந்தாலும் அடிக்க கூடாது. சரியா, நேரடியா தான் மோதுறேன். என்ன நேரடியா பேசுங்கப்பா? இப்பதான் சொல்றேன். என்ன இப்ப நல்லா கவனிச்சுக்க, பெரியவங்களா உட்காந்துருக்கீங்க. இவரு ஏதாவது ஒரு ஊருக்கு போயிருந்தாருன்னா, அட நம்ம மதுரை பக்கம் நம்ம பார்த்திபன் ஒரு பக்கமே நாடகத்துக்கு போயிருக்காரு அப்படி வச்சுக்கோங்க. பார்த்திபன் ஒரு நாடகத்துக்கு போயிருந்தாருன்னா, கலைமதி இந்த பதில வந்து சொல்லி ஆகணும் அப்படின்னு நம்ம பெரிய கண்ணன் சொன்னா தப்பு. என்னங்க ஐயா நான் சொல்றேன், நியாயம்னா சொல்லுங்க, தவறுனா சொல்லுங்க, நான் மன்னிப்பு கொடுக்க கேட்பேன். அவர் வேற ஊருக்கு போயிருந்தாருன்னா, வேற இடத்துக்கு போயிருந்தாருன்னா, அவர் இல்லாத நேரத்தில் கேள்வி கேட்கறது தப்பு. இங்கே தானே வந்தீங்க, இங்கே தானே இருந்தீங்க, காதில் விழுமுல்ல, பதில் சொல்லணும்ல. சொல்லணுமா சொல்லக்கூடாதானியா? சொல்லியா? இல்லை, உங்க சம்பளத்தை என்கிட்ட கொடுத்துட்டு கிளம்புங்க, நான் வேளாங்கண்ணி நான் வாங்கிக்கிறேன். இப்ப நான் ஒரு விஷயம், இப்ப கிளம்புனீங்கன்னா புதுக்கோட்டைக்கு போக சரியா இருங்க. கிடையாது யாங்கிட்ட எல்லாம் நீங்க அது அது அப்புறம் விரட்டுறீங்களாம்ல, வர்ற வள்ளிகளை பூரா. அது தெரியுமா, இது தெரியுமா? நான் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவேன், கோவப்படாதீங்க. நானும் சிரிச்சுக்கிட்டு தான் பேசுவேன். கோவப்பட்டு பிரயோஜனம், விஷயம் வேணும். ராவணேஸ்வரனா 10 தலை பூச்சின்னு தூக்கிட்டு வந்தான் வாலி. ஆமா, இது எல்லாருக்கும் தெரிஞ்சது, எல்லாருக்குமே தெரியும். அப்படிப்பட்ட வாலிய ராமரும் மறைஞ்சிருந்தான் அம்பு போட்டாரு. ஏன் ராமன் பெரிய ஆளுதானே, நேருக்கு நேரம் போட வேண்டியதானே, ஏன் போடல? அது வாலியினுடைய பலம் பாதி வந்துரும்னு ராமருக்கு தெரியும். அப்ப என்கிட்ட நேரடியா பேசுனா நீங்க தோத்து போயிருவீங்கன்னு உங்களுக்கு தெரியும். அப்படி சொல்லக்கூடாது. அதனால நீங்க முதல்ல அப்படி பேசுறீங்க. ஓடுறீங்க. ராமாயணத்திலேயே யாருக்கும் இல்லாத பெருமை வாலிக்கு உண்டு.
அது தெரியுமா? நான் சொன்னது சுருக்கம். வாலி மோட்சம்னு தனி படலமே இருக்கு. என்கிட்ட இருக்கு. இருக்குல்ல? இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அவனை அப்படி சொல்லுவீங்க? நீங்க வாலி மோட்சம் அடைஞ்சது வேற இடம். வாலி இருங்க. ரொம்ப பேர் இப்படிதான் நீங்க பெரிய ஆளுன்னா நீங்க அங்க வச்சுக்கணும். நீங்க கலைமதி பெரிய ஆளுன்னா அந்த பக்கம் வச்சுக்கிடுங்க. காலை வெட்டி போடுவேன். யாரு? புதுக்கோட்டை வந்து அந்த கழுத்தை பிடிச்சி திரும்பி அங்கிட்டு போட்டு வந்துருவீனா? ஏன் போன தெரியாது. தாக்குறது தர்மத்தமா? சண்டையும் தர்மமாது இல்ல இல்ல. ராமாயணம் முழுசா படிச்சீங்களா? நீங்க முழுசா படிச்சதுனாலதான் ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க. வாலி இறந்தான் என்று சொல்வதே முதலில் தவறு. வாலிக்கு மோட்சம் கொடுத்தார் ராமன் என்பதுதான் உண்மை. அப்ப ஒரு ஜீவன் ஒரு சடலம் இல்லாம ஜீவன் வெளியில அப்படி போகும். நீங்க உண்மையிலே நல்லா படிச்சவரா இருந்தா ராமாயணத்துல புரட்டி பாருங்க. ராவணேஸ்வரன் இறந்தான், கும்பகர்ணன் இறந்தான், ஆனால் வாலி மட்டும் மோட்சம் அடைந்தான். அவன் உடம்புங்க தெரியா? அவன் உடம்பு இறந்தான் சொல்லக்கூடாது. வாலியோட உடம்பு இங்க. இறந்ததற்கு இறப்பதற்கு மோட்சத்துக்கு வித்தியாசம் இருக்கு. தப்பிக்கிறதுக்கு நிறைய எனக்கு நேரம் இல்ல. எனக்கு நேரம் இல்ல. கம்பரு இது ராமாயணத்தை மொழிபெயர்த்தாரு. கம்பருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாதா? இவ்வளவுதான் கேள்வி. நேரமாயிட்டு. தெரியாது. தெரியாதுன்னா உள்ள போங்க. யாருக்கு தெரியாது? கம்பருக்கு சமஸ்கிருதம் என்ற நூலுடைய விஷயம் தெரியாது. அப்படி சொல்லி எழுதுனது வால்மீகி. அவன் எழுதுனது வடமொழியில சமஸ்கிருதத்துல. ஆமா. ஆனா சொல்லி கொடுத்தவேனா அத தமிழாக்கம் செய்யக்கூடிய தன்மையை உண்டாக்குனது. எப்படி தமிழாக்கம் உண்டாக்கக்கூடிய செயலை கொண்டு வந்து கொடுத்து தமிழ்ல அரங்கேற்றம் சொல்லி எழுதுறதுக்கு வாய்ப்பை கொடுத்தது. நீங்க கதை ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க. எப்படி? யாரு சொன்னது ராமாயணத்தை எழுதிட்டு வாங்க? யாராருக்கு போட்டி வச்சாரு? ஒட்டக்கூத்தருக்கும் கம்பருக்கும். யாரு எழுதுனது யாரு எழுதல? ஒட்டக்கூத்தர் எழுதினாரு, கம்பர் எழுதல. அப்ப எழுதாம எப்படி கவி பாடினாரு? அவர் தான் நினைச்சா கவி பாடுவாரு. அவரு நினைச்சா பாட முடியாது. கேட்ட நீங்க சுத்தி வளைக்க கூடாது. சாப்பிட்டியானா சாப்பிட்டேன். அம்மா கம்பர் மொழிபெயர்த்தாரு. அதுக்கு கம்பருக்கு சமஸ்கிருதம் தெரியுமா தெரியாதா? தெரியாது. அதுக்கு காரணம் இருந்தது ஒருத்தர். நாரண விளையாட்டால் நாரத மணிவன் கூற ஆரண கவிதை செய்தான் அறிந்த வால்மீகி. சீரணி சோழ நாட்டின் கம்பன் தமிழிலே கவிதை செய்தான். அதுக்கு காரணம் என் தாய் சரஸ்வதி அவர் நாவல குடியிருந்து சமஸ்கிருதத்துல இருந்து தமிழை பெயர்த்தெடுத்து அந்த கதையை கொடுக்க முதல்ல இருந்தது வால்மீகி. அந்த புற்று அதுக்கு காரணம்னா. ரெண்டாவது அந்த கட்சி என்ன செஞ்சு விட்டு அது வாட்டுக்கு மேலே முடியாம என்ன வேலைக்கு வந்தீங்க? நாடு தொண்டை நாடு நல்லா சிற்றூர் குறிச்சிக்கலாம். உங்க பேரு வெள்ளி பெருங்குள்ள பருவங்கள் 7 வகை. அழுதுகுடைய பருவம், மங்கை பருவம். வாத்தியார இந்த பருவத்துக்கு உருவத்துக்கு தகுந்தார போல உங்களுக்கு நான் புருஷன் பேரு சொல்றேன். பேர் மட்டும் சொல்லுங்க. கந்தன், கடம்பன், கதிர்வேலன், சண்முகன், சதாட்சரம், ஓராறுமுகம், இராறுகரம் சொல்லக்கூடிய அந்த முருக பெருமான் புருஷன். முருகனை எனக்கு பிடிக்கல. நீங்க சொல்றத நான் கேட்க முடியாது. இந்த வார்த்தை மட்டும் எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னு எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னு யாரு சொன்னது? யாரும் சொல்ல வேண்டியதில்லை, நானே சொல்றேன். இருக்கா இல்லையா? இல்ல இருக்கு. அந்த ஆசை இல்ல. இல்ல பிடிக்கிறதுக்கு இல்ல பிடிக்க பிடிக்க இருக்குங்கிறது வேற. கிட்ட பிடிக்க இருக்கு. என்ன பிடிக்க இருக்கு? வேலை அது அவர் பிடிச்சுக்கிட்டே தெரியட்டும். எனக்கு வேண்டாம். நீங்க சேர்ந்த உடனே நீங்களும் பிடிச்சிக்கிட்டு எனக்கு தேவையில்லைன்ட்டு சொல்லுமா அதுக்கலாமா?
இவ்வளவு ஒரு வாயை வச்சுக்கிட்டு காரைக்குடியில இருக்கக்கூடாது. ஏன்? உன்னையெல்லாம் காரைக்குடியில இவ்வளவு வார்த்தை பேசுற ஆளு இவ்வளவு பெரிய வாய் இருக்கு. ஏன்னா காரைக்குடியில மட்டும்தான் நம்ம வாய தமிழுக்கு தாய், தமிழ் தாய்க்கு கோவில் உள்ள இடம் காரைக்குடி. அது ஊரு காரைக்குடி மட்டும்தான். அந்த அம்மா அப்புறம் அது தமிழ் தாய்க்கு கோவில வச்சுக்கிட்டு இந்த அளவுக்கு கூட பேசுறேன்னா அப்புறம் அந்த ஊர்ல இருக்கிறதுக்கு அர்த்தம் இல்லையா? அதுக்கு பேரு ஓம்காரக்குடி. இப்ப ஓம்ங்கிறது இருக்கா, எடுத்துட்டாங்க. வெறும் காரை தான் இருக்கு, அதுல குடியும் தான் இருக்கு. குடி இல்லாத இடம் இங்க இருக்கு. ஆமா, அதனால எல்லாம் வந்த குடிதான் இருக்கு. இந்திய அசமணத்துக்கு முன்னாடி சிக்கல் சிங்கார வேலனை வரை செய்து திருமணம் செய்யாபடி என் பேர் ஆடுறவளே அங்க பெருமடிச்சவள சத்தியம் சத்தியம் பைத்தியம் உனக்கு செய்வான் வைத்தியம் வந்துட்டாங்க. கவன கையில பிடிச்சிட்டு கூந்தல் கருப்பு இவர் எந்த விதத்திலையா சேர்க்கிறது? எல்லாமே விஷயம் இருக்கு, நகைச்சுவை இருக்கு. நகைச்சுவை இல்லாத பேச்சு சபைக்கு இடம்பெறாதுன்னு உரம் போட்டு வளர்த்துக்கிட்டு இருக்கேன். உங்க நானும் தலையில அடிச்சு சொல்றேன், முருகன் எனக்கு பிடிக்கல அப்படி சொன்னனே, நம்பிட்டீங்களா? சும்மா முருகன் மேல நிறைய ஆசைகளா இருக்கு, சொல்றதுக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. அதுல ஒரு 5.5 மினிக்கு